அப்போ அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல நல்ல ஆலிம்களை பற்றி சொல்கிறான். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். கல்வி கொடுக்கப்பட்டவங்களுக்கு சிறப்பு இருக்குங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி முஸ்னத் அஹமதுல 22,058 ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வானவர்கள், இந்த உலகில் உள்ள உயிரினங்கள், இந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே நல்ல ஆலிம்களுக்கு துவா செய்யும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அல்லாஹ்வுடைய படைப்புகளும் நல்ல ஆலிம்களை என்ன பண்ணும்? துவா செய்யும். எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியம் பாருங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள்ங்கிறாங்க. நபிமார்கள் அளவுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தர்ஜா தான் டிஃப்ரெண்ட். எங்க நாளைக்கு சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கும் நல்ல ஆலிம்களுக்கும் ஒரே ஒரு தர்ஜா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அவ்வளோ டாப் மோஸ்ட் லெவலில் அவங்க இருப்பாங்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க இந்த பூமியிலங்கிறதும் நமக்கு தெரியுது. ஆலிம்களை பிரித்து பார்க்குற அறிவு நமக்கு இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படி பிரித்து பார்க்கணும்னா, அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு பிரித்து பார்க்கணும். அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ, அவங்களுடைய பேச்சு அழகை வச்சோ, அவங்களுடைய அந்த பட்டங்களை வச்சோ பிரித்து பார்க்கக்கூடாது. சொல்கிற விஷயங்களை பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் முயற்சி செய்யணும். ப்ளஸ் உள்ளமும் தூய்மையான முறையில் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நேர்வழி கிடைக்கும்.